புதிய தலைமுறையின் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் கையிருப்பு இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, அவை திரும்ப பெறப்பட்டு புதிய நோட்டுகள் வழங்கப்படும் என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு அமலுக்கு வந்திருக்கிறது. அதன் அதிர்வலைகளும் பிரதிபலிப்புகளும் நாடெங்கும் எழுந்து வருகின்றன. நேற்று இரவு முதல் தொடர்ச்சியான நேரலையில் புதிய தலைமுறையில் மக்கள் கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த சிறப்பு நேரலை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரலை 2 விஷயங்களின் அடிப்படையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கூடிய அறிவிப்பு இன்னும் 24 மணி நேரத்தை கடக்காத சூழ்நிலையில் பல்வேறு ஐயங்கள் பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் எழுந்திருக்கின்றன. அதே சமயம் அரசியல் ரீதியான ஆதரவு மற்றும் எதிர்ப்பு விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இவை 2 குறித்தும் அலசுவதற்காகவே இந்த சிறப்பு நேரலை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு மூத்த வங்கி ஊழியர், ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி நம்மோடு திரு கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று வங்கி ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த திரு CP கிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திருமிகு வானதி சீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மூவரும் அடுத்த 1 மணி நேரத்தில் நம்மோடு சிறப்பு நேரலையில் பங்கேற்க இருக்கிறார்கள். பொதுமக்களும் தொலைபேசி வாயிலாக தங்கள் ஐயங்களை, சந்தேகங்களை, கருத்துக்களை பதிவு செய்யலாம். அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரத்தில் சிறப்பு வார்த்தை வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கிறோம். முதல்ல வானதி சீனிவாசன் உங்களோட வந்து தொடங்குறேன். சர்வதேச அளவில் அமெரிக்க தேர்தல் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கின்ற நிலையில பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த 1 hour ஸ்பீச் என்பது வேறு வகையில முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது. ரொம்ப ஷார்ட் டைம்ல இது சொல்லியிருந்தாலும் ஷார்ட் டைம்ல தான் சொல்ல முடியும், லாங் டைம்ல சொன்னா பிரச்சனைகள்னு பல ஜஸ்டிபிகேஷன்ஸ் அதுக்கு சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த 12 மணி நேரத்துல பல பிரச்சனைகளை நம்ம பார்த்து வரோம். இப்ப முதல்ல எழக்கூடிய கேள்வி, இந்த கால அவகாசம் அப்படிங்கிற விஷயத்தை வேறு மாதிரியாவது கையாண்டிருக்கலாம், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பதில் என்ன? இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுகளை எடுக்கும் போது கால அவகாசம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல சாத்தியமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி டிஸ்க்ளோஷருக்கான ஒரு ஸ்கீமும் இந்த அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அதுல கிட்டத்தட்ட அதிக அளவிலான பணமும் இதுவரைக்கும் கலெக்ஷன் பண்ணாத அளவுக்கு அரசாங்கத்துக்கான ஒரு சோர்ஸ் வந்தது. ஆனாலும் பேரலல் எக்கானமின்னு நம்ம சொல்றோமே, இன்னொரு பக்கம் ஒரு எக்கானமி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அரசாங்கம் மாதிரி அடுத்த அரசாங்கம் வேற கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா கஜானா காலிம்பாங்க. ஆனா பணம் இருந்துட்டே தான் இருக்கு. அரசாங்கத்துக்கு செலவு பண்ணக்கூடிய குறிப்பாக கட்டமைப்பு வசதிகள் ஏன் இந்த 2.5 வருஷ காலத்துல இவ்வளவு பெரிய முடிவை பிரதமர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்குன்னா, எதெல்லாம் இந்த நாட்டுல சீக்கிரமா முடிவெடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டங்கள்னு இருக்கோ அந்த திட்டங்களுக்கான பணத்தை இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, இது இன்னொரு பக்கம் கருப்பு பணம்ங்கிறது வெறும் அந்நிய நாட்டு வங்கிகள் இருக்கக்கூடிய பணத்தை திரும்ப பெறுதல்ங்கிறது ஒரு நடவடிக்கை. அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னவெல்லாம் சட்ட சீர்திருத்தங்கள் தேவையோ அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்குது. ஆனா அங்கங்க டெய்லர் மேட் ரிஃபார்ம்ஸ் இந்த நாட்டுக்கு இப்ப அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடியும் பிரதமரோட ஸ்பீச்சை கவனிச்சீங்கன்னா, நம்மளோட செயல்பாடுகள் எத்தனை மடங்கு வேகமா இருக்கணும்னு அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரு. இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு மிக மிக ஒரு என்ன சொல்றது, எல்லா முடிவுகளும் அங்கங்க எடுக்கக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஆணி வேர் எங்க கை வச்சா எல்லா இடத்துலயும் எப்படி மாற்றம் கொண்டு வர முடியுமோ அந்த வேலையை செஞ்சிருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கால அவகாசம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு குறிப்பாக அவசர தேவைகளுக்கு, நம்ம நியூஸ்ல பார்த்த மாதிரி திருமணம் இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, ஆனா கூட அரசாங்கம் எதெல்லாம் உடனடி தேவைகள் மக்களுக்கு, அவசர ஒரு பெட்ரோல் பங்கோ இல்ல பால், மற்ற விஷயங்கள், அத்தியாவசியமான விஷயங்களை அவங்க அதை நோட்டை செலுத்தலாம், இல்ல அந்த பணம் இதுக்கு வேலிட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கால அவகாசம் தான் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க முடியும். இதுல பொதுமக்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த சிரமங்கள் இருக்கும். ஆனா இந்த சிரமங்களை நாம தாண்டி வந்துட்டோம்னு சொன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வேற மாதிரி போக போகுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த சிறப்பு நேரலையில் மக்களும் பங்கேற்று தொலைபேசி வாயிலாக தங்கள் ஐயங்களை கேட்கலாம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். இங்கு வங்கி ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் மூத்த வங்கி அதிகாரிகளும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் ரீதியான பார்வையும் இங்கு பதிவு செய்யப்படும். அதே சமயம் உங்கள் ஐயங்களுக்கான விடைகளும் இங்கு பதிவு செய்யப்படும் என்ற அடிப்படையிலும் இந்த நேரலையில் நீங்கள் பங்கேற்கலாம் என்பதை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்கிறோம். திரு CP கிருஷ்ணன், உங்கள்கிட்ட 2 விஷயம் இருக்கும் எனக்கு தெரியும். அரசியல் ரீதியான கிரிட்டிக்கும் உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு வங்கி ஊழியராக உங்களுக்கு
சில விஷயங்களை மக்களிடம் விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால முதல் கட்டமா உங்களுடைய அரசியல் விமர்சனத்தை நான் கேட்டுக்கிறேன். அதன் பின்பு அந்த சந்தேகங்களுக்கான விளக்கத்துக்குள்ள போலாம். இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும், கள்ளப்பணத்தை ஒழிக்கும் அப்படிலாம் நான் நம்பல. கருப்பு பணம்ன்றது யாரும் எந்த பெருமுதலாளிகளும் அல்லது இந்த கருப்பு பணத்தை வைத்திருக்கிறவர்கள் கேஷாக வச்சிருக்க மாட்டாங்க. வைக்கிற பழக்கமே கிடையாது, தேவையும் கிடையாது. இன்னைக்கு ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பினாமி பேர்ல ரியல் எஸ்டேட் இருக்கு, லேண்ட் இருக்கு, ஸ்விஸ் பேங்க் இருக்கு, இது இருக்கு, 1000 மெத்தட்ஸ் இருக்கு. பார்ட்டிசிபேட்டரி நோட்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, இன்னும் இருக்காது. பங்கு சந்தையில் நீங்க இந்த KYC நாம்ஸ் என்று சொல்லக்கூடிய வங்கிகளில் நோ யுவர் கஸ்டமர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான உங்களுடைய ஐடென்டிட்டி கூட சொல்லாமல் ரிவீல் பண்ணாம கோடிக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு பங்கு சந்தையில் விளையாடுறதுக்கான ஏற்பாடு இருக்கு. ஆன்லைன் ட்ரேடிங் இருக்கு, ஏராளமா இருக்கு. அவங்க யாரும் இந்த டிமானிட்டைசேஷன் ஆஃப் 1000 rupees 500 rupeesல அந்த கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதற்கான எந்த வழியும் கிடையாது. என்டையரா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நோட்டு, ரிசர்வ் பேங்க் நோட்டு, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் எங்கேயும் அதுக்கான விளக்கம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. கள்ள பணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் அந்த நோட்ல என்ன சொல்றாங்கன்னா அது ரொம்ப அதிகமா இன்னைக்கு புழக்கத்துல வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. எப்ப அதிகமா புழக்கத்துல வந்ததுன்னு சொல்லி நிதியமைச்சருடைய அந்த நோட் என்ன சொல்லுதுன்னா 2010 வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி 1999 20.7% இருந்த நம்ம ஜிடிபியில் நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் 20.7% இருந்தது. 2007 23.2% மாறிவிட்டதுன்னு சொல்லி 2010 வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டை கோட் பண்றாங்க. இந்த 8 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னு சொன்னா அதில் 6 ஆண்டு காலம் பிஜேபி தலைமையிலான ஆட்சியில் தான் இருந்தது. 1999 இருந்து 2004 5 ஆண்டு காலம் என்பதை நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த கள்ளப்பணம் என்பது அதிகமாகிவிட்டது என்று கோட் பண்ணி இப்ப லேட்டஸ்ட் ரிப்போர்ட் எதுவுமே அவங்க சொல்ல, 2015 ரிப்போர்ட்டோ 16 ரிப்போர்ட் எதுவும் சொல்ல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பேரலா அது கிட்டத்தட்ட எல்லா மக்கள் மத்தியிலையும் கள்ளப்பணம் ஊடி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன எனக்கு கேள்வி வருதுன்னு சொன்னா இந்த கள்ளப்பணம் மக்கள் மத்தியில் அவர்கள் அறியாமலேயே வந்துவிட்ட நிலையில் அந்த கள்ளப்பணத்தை ஒருவேளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க அல்ட்ரா வயலட் ரேம்ப் ஏதோ புதுசா கொடுக்க போறோம்னு சொல்றாங்க நாளைக்கு மறுநாள்ல இருந்து. அப்புறம் ஏதோ ஒரு புதுசா மெக்கானிசம்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வருதா வரலையான்னு நமக்கு தெரியாது, வரும்போது பார்க்கலாம். அப்படி வந்தா கூட அந்த பணத்தை நம்ம இம்பவுண்ட் பண்ணோம்னா யாரோட பணம் பாதிக்கப்படுதுன்னா சாதாரண மக்கள் பணம் தான் பாதிக்கப்பட போகுது. இல்ல அதுல 2-3 விஷயங்கள் ஒரு கிளாரிட்டியோட இன்னுமே பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க பணம் படைத்தவர்கள் இந்த கருப்பு பணம் அப்படிங்கும்போது 2 செக்டாரை பார்க்க முடியுது. ஒன்னு பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடியை வெவ்வேறு வடிவங்கள் அது சொத்துக்களாக வேறு விஷயங்களாக முடக்கி வைத்திருக்க சுவிஸ் வங்கி போன்ற விஷயங்கள்ல சிறிய அளவிலான பணக்கார் ஒரு 100 கோடி 150 கோடி இல்ல திடீர்னு வேறு வகையில தவறான வகையில பணம் வந்தவர்கள் பிசிக்கல் கேஷா தானே ஒரு குறிப்பிட்ட தொகை வைத்திருக்க முடியும், அதை வெளிக்கொண்டு வர முடியாது. பிசிக்கல் கேஷா அவங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு, என்ன அவசியம் இருக்கு? இந்த நாட்டுல என்ன கட்டுப்பாடு இருக்கு? நீங்க ஒரு ஏதாவது ஒரு இந்த நாட்டுல ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கட்டுப்பாடு இருக்கு. நீங்க உங்க இன்கம்க்கு இன்கம் டாக்ஸ் கட்டணும். நான் ஒரு NEFT-ல 2000 கோடி ரூபாய் RTGS-ல நான் அனுப்புறேன்னு வச்சுங்க ஒரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு. ஏன் 2000 கோடி அமிச்சேன்றதை செக் பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? அதுக்கான ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் இருக்கா? அப்படி பண்றவங்களை இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது கேள்வி கேக்குதா? சொத்தா மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எந்த வழியும் இல்ல. எந்த மெக்கானிசம் கேட்கறதுக்கு சட்டம் இல்லன்றீங்களா? சட்டத்தை வைத்து கேள்வி சட்டமும் இல்ல, கேள்வி கேட்கறதுக்கு மெக்கானிசம் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஏராளமான விஷயங்களை பண்ணக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டை தாண்டியும் ஏராளமான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பார்ட்டிசிபேட்டர் மூலமோ மற்றது மூலமாவோ அவங்க எல்லாம் கேஷா வச்சிருக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு யார் பாதிக்கப்பட போறாங்கன்னா சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. அது என்ன மாதிரியான பாதிப்புகளும் பேசலாம். இப்போ பப்ளிக் கால்ஸ் வந்திருக்கு திரு கோபாலகிருஷ்ணன், அந்த பப்ளிக் கால்ஸை கேட்டுட்டு அதுக்கான பதில் உங்களிடம் கேட்கிறேன். கோவையில இருந்து வெங்கடேசன் நேரம் வந்திருக்கிறார். திரு வெங்கடேசன் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். சொல்லுங்க வெங்கடேசன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் எங்களுக்கு இப்போ ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கு, 500 நோட்டுகளா. அதாவது வீடு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி நேற்று வரைக்கும் வச்சிருந்த பணம் கையில வச்சிருக்கோங்க சார். இப்போ வரைக்கும் நேற்று நைட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு காலையில ஒரு சிமெண்ட் வாங்கணும், ஒரு 5 packs சிமெண்ட் வாங்கணும்னு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கையில இருக்குது மொத்தமா 50,000 ரூபாய் 500 நோட்டா இருக்குது. இப்போ நான் கண்டினியூவா ஒர்க் பண்றதுக்கு இந்த 50,000 ரூபாய் எப்படி மாற்ற முடியும்? இன்னும் 2 நாள்ல பேங்க் ஒர்க் ஆக சொல்றாங்க. அதுக்கு மேல ஒர்க் பண்ண டைம்ல கூட கொண்டு போயிட்டு இந்த மாதிரியான நோட்டுகளை மொத்தமா 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்தா என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது? நான் இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட் சார். நன்றி வெங்கடேசன். உங்களுடைய கேள்விக்கான விளக்கத்தை திரு கோபாலகிருஷ்ணன் கொடுப்பார். திரு கோபாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். அதுல ஒரு முக்கியமான உதாரணமாக வெங்கடேசன் பார்க்கலாம். இவர் எப்படி பண்ணலாம்? 50,000 ரூபாய் ஒரு கையிருப்பு இருக்கு,
கட்டுமான பணியில் இருக்கிறாரு, இன்னைக்கு சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும்னா அந்த பணத்தை அவர் பயன்படுத்தணும். ஆனா எல்லாமே 500 ரூபாய் நோட்டா இருக்கு, இன்னைக்கு நான் அதை எப்படி மாத்த முடியும், வங்கிகளை எப்படி போய் செலுத்த முடியும்னு அவர் கேட்கிறாரு. நேற்றுக்கு RBI கொடுத்திருக்கிற நாம்ஸ் அடிப்படையில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் உங்களுடைய யோசனைகள் முன்வை? அதாவது நேயரோட கையில் 50,000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளாக இருந்தால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்று வங்கி விடுமுறை, நாளை அவருக்கு வங்கி கணக்கு இருக்கும் பட்சத்தில் எந்த வங்கியில் கணக்கு இருக்கிறதோ அந்த வங்கியில் அதை டெபாசிட் செய்யலாம். அதற்கு எவ்வித தடையும் இல்லை. அது 50,000 இருந்தாலும் சரி, அதற்கு அதிகமாக இருந்தாலும் சரி, எந்த உச்சவரம்பும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, அவருக்கு ஒரு கால் கணக்கு இல்லை என்றால் கூட புதிதாக ஒரு கணக்கு தொடங்கலாம். அதுவும் இப்பொழுது இந்த ஜன்தன் திட்டத்தின் கீழ் எளிமையாக கணக்கு தொடங்குவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த வழிமுறையின்படி மிக எளிதாக அவர் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஆவணம் தான். அந்த ஆவணம் ஐடி கார்டு, அதாவது தேர்தல் சின்னம், அல்லது அந்த அவரோட பேன் கார்டோ ஆதார் கார்டோ, இந்த ஆதார் கார்டு ஏதாவது ஒரு அல்லாமல்ல ஏதாவது ஒரு கார்டை காட்டு கணக்கை திறக்கலாம், அதில் டெபாசிட் செய்யலாம். அதாவது 50,000 கொடுத்துவிட்டு 50,000 உடனே வாங்க முடியாது. வாங்குவதை பொறுத்தவரையில் 10,000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு வங்கியில் இருந்து எடுக்கலாம். இவர் 5 நாட்களில் தினம் 10,000 50,000 எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அப்படி எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு 20,000 போட்டிருக்காங்க. அதான் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. 18ஆம் தேதி வரை ஒரு தொகை. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து மேக்ஸிமம் 20,000. இல்ல அவர் வந்து என்ன பண்ணலாம்னா செக்கா கொடுக்கலாம். செக்கா கொடுக்கலாம். ஆரம்பிச்சோன்னா செக் வந்து அவர் கொடுக்கலாம். செக்கா கொடுக்கலாம், NEFT ல கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப டேட்ஸ் கொடுத்திருக்காங்க திரு CP கிருஷ்ணன். 18ஆம் தேதி வரை 50,000 ரூபாய் வச்சிருக்கார் இல்லையா, ஒரு சிமெண்ட் டீலர் கிட்ட போனார்னா இவர் செக்கா கொடுக்கலாம். இவருடைய அக்கவுண்ட்ல ஒரு டெபாசிட் பண்ணி செக்கா கொடுக்கலாம், அல்லது NEFT அனுப்பலாம், அல்லது IMPS அனுப்பலாம், எப்படி வேணா பண்ணலாம். அடுத்ததாக மதுரையில இருந்து அஜய் என்கிற நேயர் வந்திருக்கிறார். வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார், சொல்லுங்க உங்க சந்தேகம் என்ன? சார் நாங்க வியாபாரம் பாக்குறோம் சார். இப்ப வந்து எல்லா ஊர்லயும் 2-3 இடத்துல கடை போட்டு வியாபாரம் பாக்குறோம் சார். அதுல இப்ப வந்து இப்போ 2-3 லட்ச ரூபா இப்ப நாங்க வந்து இப்ப பஜார் கொடுக்கணும் வைக்கணும் கொண்டு வந்தோம் சார். 2 லட்ச ரூபா வரைய. இல்ல என்ன மாதிரி வியாபாரம் பாக்குறீங்க? எங்க யாருக்கு நீங்க உங்க பணம் தரணும்? பிளாஸ்டிக் பொருள் சார். பிளாஸ்டிக் பென்சி ஐட்டம். நீங்க உங்களுடைய கஸ்டமர்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு கேக்குறீங்களா? உங்க கேள்வி தெளிவா கேளுங்க. மார்வாடியில சரக்கு வாங்குறோம் சார். இந்த மாதிரி பில்லு கிடையாது, நம்ம சும்மா வாங்குவோம். நாங்க 4-5 பேர் சேர்ந்து வியாபாரம் பாக்குறோம் சார், கூட்டு வியாபாரம். சரி, நம்ம பேசலாம். இது ரொம்ப இன்னொரு கிரிட்டிக்கலான கேஸ். வியாபாரிகள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் நீங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜா யோசிச்சு பாருங்க. சார் சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட்டரி நோட்டு, அதுல வரக்கூடிய ரிஃபார்ம்ஸ் டெஃபினட்டா இதுல வந்துட்டு எந்த அளவுக்கு உள்ள வருது கேள்வி கேட்கறக்க யாரும் இல்லைனாலும் அர்த்தம் இல்ல. உள்ள என்ன மாதிரி பணம் வந்தாலும் அதை மானிட்டர் பண்றதுக்கான மெக்கானிசம் இருக்கு. எந்தெந்த இடத்துல டவுட் இருக்கோ அங்க ரெய்ட் இருக்கு, அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி உள்ள வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சட்டங்கள் வாயிலாகவே அதை மானிட்டர் பண்றதுக்கான மெக்கானிசம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி சின்ன வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நாம இந்த வங்கி கணக்கு தொடர்பா விஷயத்தை ஒரு அடிப்படையில் இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் அனைவருக்கும் வங்கி கணக்கு துவக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 4 கோடி வங்கி கணக்கு இருந்ததை 22 கோடி வங்கி கணக்கு அளவுக்கு கொண்டு போனதுலயே பாத்துட்டீங்கன்னா அதுவே ஒரு மேஜர் ஸ்டெப். ஏன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் இடையில எந்த இடத்துலயும் லீக் ஆகாம நேரடியாக மக்களை சென்றடைவதற்கு இந்த அரசாங்கம் தான் முயற்சி எடுத்திருக்கு. இப்போ சிறிது சிறிதாக மக்களை அத்தனை பேர்த்தையும் வங்கி கணக்கு மூலமாக பரிவர்த்தனைக்குள்ள வரும்போது இடையில வரக்கூடிய அரசாங்கத்திற்கு மக்களுக்குமான பண பரிவர்த்தனை அப்படிங்கறதுலயே கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி வந்து இன்னைக்கு பிராக்டிகலா சில டிஃபிகல்டிஸ் இருக்கிறத நான் மறுக்கல. அதுக்கான கிளாரிட்டி நம்ம கொடுத்தலாம். அது 2 விஷயம் நான் இதுல பாக்குறேன். நீங்க பறந்துபட்ட ஒரு பொருளாதார பார்வையோட ரொம்ப ஆழமா விவாதிப்பது என்பது ஒரு தரப்பு, அது நிச்சயம் நம்ம விவாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த சாமானியலோட பிரச்சனையில என்ன பிரதிபலிப்பு பார்க்கலாம்ங்கிறது ஒரு அரசு, மத்திய அரசினுடைய கட்சியை சேர்ந்த பிரதிநிதியாக நிறைய கேள்விகள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா வங்கி கணக்கு இல்லாம நான் கையில சின்னதா பிசினஸ் பண்ணி வச்சிருக்கேன். குடும்ப தலைவிகள் அவங்க கையில கூட இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா 1 லட்சம் இருக்கும், 2 லட்சம் அவங்களுக்கு அக்கௌண்ட் கூட இருக்காது. இது எல்லாத்தையும் சரி பண்ணும்போது, நீங்க எல்லாத்தையும் பேங்க்ல கொண்டு வந்து மாத்தும் போது ஒட்டுமொத்தமாக நாட்டோட வங்கியில என்ன பணம் எல்லாம் வெளியில இருக்கோ அத்தனையும் வந்துட போகுது கணக்கு. அவர் அந்த திரு CP கிருஷ்ணன் பேசுவார். அந்த நேர் கேட்ட சந்தேகத்திலிருந்து வானதி அவர்கள் சொன்ன பதிலையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இவர்களை போன்ற அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ல கை வழியாக பணத்தை பரிமாறி கொண்டிருப்பவர்களை கூட ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள நெட்வொர்க்குள்ள கொண்டு வர முயற்சியாக இதை பார்க்கலாமா? இவருடைய சந்தேகத்துக்கு உங்க விளக்கம் என்ன? இல்லைங்க, அதாவது நெட்வொர்க்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 24 கோடி
ஜன்தன் கணக்கு துவக்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் 23 கோடிக்கு மேலே பொதுத்துறை வங்கிகளும் கிராம வங்கிகளும் தான் திறந்திருக்கின்றது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் கூடவே கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பொதுத்துறை வங்கிகளையும் கிராம வங்கிகளையும் தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியில் இன்றைய பாஜக அரசு மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் நோட்டை பற்றி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்த பார்ட்டிசிபேட் நோட் வந்தது. 2004 2008 ஜூலை 22 வரை லெஃப்ட் பார்ட்டிஸ் வித்ரா பண்ற வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை. அது வித்ரா செய்யப்பட்டது. அது நாட்டு பொருளாதாரத்திற்கு உதவாதுன்னு சொல்லியாச்சு. பின்னாடி வந்த UPA 2 அரசாங்கத்தின் போதும் மீண்டும் இப்போது மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கத்தின் போது இது நடைமுறையில் இருக்கு. இது நாட்டு பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை. முதல்ல இந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும். இதுதான் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதற்கு வலுவான ஒரு ஸ்டெப்ன்றது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரெண்டாவது, வங்கி கணக்குகள் துவக்கிறது. வங்கி கணக்கு முன்னாடி அந்த நேர் கேட்டார்ல, ஒரு பார்ட்னர் அவர் 4 பேர் சேர்ந்து பண்றாங்க. அப்ப யாரோட அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, யாரோட அக்கவுண்ட்ல பணம் போறதுன்ற சிக்கல்லாம் உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் கையில பணத்தை மாத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவர் என்ன செய்ய முடியும்? இல்ல, கேஷ் டிரான்சாக்ஷனாக இப்ப அவர் பண்ணணும்னு சொன்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாளைக்கு அதுல டிஃபிகல்ட் இருக்கு. ஏன்னா ரிசர்வ் வங்கி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்பப்போ ஒரு வாரம் கழிச்சு நாங்க இந்த சிச்சுவேஷனை மீண்டும் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு டேட்ல அவர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, அவருக்கு வங்கி கணக்கு இருந்தால் அந்த கணக்கு மூலமாக அந்த பணத்தை கொடுத்து விட்டு செக் மூலமாகவோ அல்லது பினான்சியல் டிரான்சாக்ஷன் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும். அந்த தொந்தரவும் அந்த பிரச்சனையும் இன்னும் 2-3 வார காலம் நிச்சயமாக நீடிக்கும். நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் பங்குச்சந்தைகள் ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. தொடக்க நேரத்திலேயே சென்செக்ஸ் 1333 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நிப்டி குறித்த தகவல் அடுத்தடுத்த கட்டங்களில் வரும். நேற்றைய தினம் நேற்று இரவு 8:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி கையிருப்பில் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, அவை நள்ளிரவு 12 மணியோடு செல்லாது, பின்னர் திரும்ப பெறப்படும் என்று அறிவித்திருந்தார். மிகப்பெரிய ஒரு பொருளாதார அறிவிப்பாக, அதிரடி அறிவிப்பாக அது பார்க்கப்பட்டது. அதன் எதிர்வினைகள் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது பங்குச்சந்தையிலும் அதன் எதிர்வினையை பார்க்க முடிகிறது. சென்செக்ஸ் 1333 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. அடுத்ததாக ராஜாமணி என்கிற நேயர் நம்மோட மதுரையிலிருந்து நினைக்கிறார். ராஜாமணி, வணக்கம். உங்க சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜாமணி, உங்க ஐயம் என்ன? நான் தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனில நான் லோன் வாங்கியிருந்தேன். 5ஆம் தேதி எனக்கு பில் டியூ டேட்டு. நான் அவங்கள்ட்ட பர்சனலா பேசி நான் 10ஆம் தேதி பணம் போறேன், எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு. இப்ப நான் பணம் போறேன், அது யூஸ்வல் கலெக்ஷன். நான் இப்ப கேஷா கட்டிடுறேன்னு போறேன். இப்ப எனக்கு இந்த சிரமம் இருக்கு. 10ஆம் தேதி நான் பணம் கட்ட முடியாது. என் கையிலேயே காசு இருந்தாலும் அந்த பணம் செல்லாதுன்னாங்க. நான் எப்படி? திரு கோபாலகிருஷ்ணன், 5ஆம் தேதி ஒரு பணம் கட்டணும், கையில் பணம் இருக்கு, அவர் பணம் கட்ட முடியாதுன்னா இவர் செக் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த பணத்தை பேங்க்ல போட்டு செக்கு கொடுக்கலாம். செக்கை வாங்கி ஃபைனான்ஸ் கம்பெனி நிச்சயமாக வாங்கிக்குவாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இன்றைய நிலவரம் தெரியும். அவர் எப்பவும் வழக்கமாக கட்டிக்கிட்டு இருந்தவர் இந்த தடவை கட்ட முடியல, ரொக்கமாக கட்ட முடியல, செக்கு கொடுத்தா கட்டாயம் வாங்கிப்பாங்க. அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. திரு சி.பி. கிருஷ்ணன், இந்த மாதிரி நேரத்தில் நேற்று அறிவிப்பு இவ்வளவு நேரத்தில் வங்கிகள் தனிப்பட்ட முறையில் பல நேரங்களில் பல SMS பல விஷயங்களுக்கு அனுப்புற வங்கிகள் இது பத்தின ஒரு கிளாரிட்டி, இந்த விஷயங்களை நீங்க வாங்கலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பை ஏன் வெளியிடக்கூடாது? நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் மிக உயர்மட்ட அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் கூட நான் தொடர்பு கொண்டேன். யாருக்கும் எந்த தகவலும் இல்லை. இதுதான் ரொம்ப பெத்தட்டிக்கான சிச்சுவேஷன். ஒரு எங்க பேங்கோட ஒரு சொல்லாதீங்க சார். அரசாங்கம் எந்த மாதிரி முடிவு எடுத்து எப்படி செயல்படும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு சீனியர் ஆபீசர், எல்லாத்துக்கும் சொல்லிட்டா பண்ணுவாங்க அரசாங்கம் இந்த மாதிரி முடிவு. அதாவது எதை அமல்படுத்த, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை அமுல்படுத்த வேண்டிய உயர் அதிகாரிகளுக்கு ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. ஆர்பிஐ கவர்னரே சொல்லிட்டாரு, எங்க 4 பேருக்கு தெரியும். அதனால நீங்க பேங்க் நீங்க முன்னாடி அறிவிக்க வேணாமான்னு கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவர்களுக்கே தெரியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, இப்ப நேயர் கேட்ட கேள்வி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் பணம் கட்டலன்றாரு. அவர் என்ன தெரியுமா, அதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ஒரு பக்கம் லீகல் டெண்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட் அப்படின்னா இது செல்லாதுன்னு அர்த்தம். ஆனால் வங்கிகளில் செல்லும். அப்ப வங்கிகளில் செல்லும் அப்படின்னு வரும்போது, வங்கிகளோ தபால் அலுவலகங்களோ செல்லும் வரும்போது, ஒரு ஃபுல்லா அந்த லீகல் டெண்டர் இல்ல என்ற அந்த கேரக்டரை அது இழக்கவில்லை. அது எப்ப இழக்கும்னா 1/4/2017 அன்னைக்கு தான் இழக்கும். அதுக்கப்புறம் நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வச்சிருந்தீங்கன்னா அது பொட்டலம் அடிக்க தான் உதவும். அது வரையில் வங்கிகளிலோ தபால் அலுவலகங்களோ அது செல்லும் என்ற ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு தெரியணும். ஏன்னா ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. அது இப்ப கூட என்ன சொல்றாருன்னா, அது செல்லாது இல்ல, அதை
நீங்க கடையிலயோ மற்றதுலயோ கொடுத்து மாத்த முடியாது. எளிமையா சொல்லணும்னா அதன் மதிப்பு போகவில்லை, மதிப்பு அப்படியே இருக்கிறது. அதனுடைய அந்த வடிவத்தை மட்டும் மாத்தி, அதனுடைய முழு மதிப்பு அப்படியே இருக்கு. இந்த 1000 ரூபாய் நோட்டு இருக்குன்னா இதனுடைய மதிப்பு போகவில்லை. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு விஷயம் பாருங்க, அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட இடத்துல அதுக்கு வேல்யூ இருக்கு. மக்கள் வந்து சில விஷயங்களை ஏற்கனவே நடைமுறையில பண்ணிருக்காங்க. நீங்க 5 ரூபாய் நோட்டு ஒரு தடவை வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது வந்து 2ஆம் அடிச்சிருந்தாங்க, 5ஆம் அடிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு இதுல போட்டிருப்பாங்க, ஃப்ரீ ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கூட செல்லுபடி ஆச்சு. அது மாதிரி இந்த மக்கள் வந்து வங்கிகள் செலுத்தலாம் என்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு சகஜ நிலை வரலாம். மிக முக்கியமான தகவல் அது. மக்களிடம் ஒரு தவறான பீதி வந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுக்கான மதிப்பு என்பது அப்படியே இருக்கிறது. அதன் வடிவம் மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டுகளை, இது போன்ற 500, 1000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வேறு நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம். அது முறையாக வங்கிகள் மூலமாக, அரசு அறிவித்திருக்கக்கூடிய இடங்கள் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக வேலுசாமி என்கிற நேயர் தாராபுரத்தில் இணைகிறார். வேலுசாமி வணக்கம், உங்களுடைய ஐயம் என்ன? வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருமையான திட்டத்தை மோடி அறிவிச்சிருக்காரு. நம்ம அருமையான திட்டம் இந்த மக்கள் நடுவில் ஒருத்தர் பேசிட்டு மக்கள் தொலைபேசி சரியா வச்சு பேசுங்க. உங்களுடைய சந்தேகம் என்னங்கிறது கேளுங்க. என்ன மாதிரியான? எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்ல. நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு பாருங்க, அவரு மக்களை புலப்படுறதுக்குன்னு பேசிட்டு இருக்காரு. அவர் மாதிரி அவர் அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. வங்கி ஊழியரா அவர் அவருடைய தரப்ப கருத்து தான் பதிவு செஞ்சிருக்காரு. நன்றி திரு வேலுசாமி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. முடிந்தவரை சாமானிய மக்களினுடைய சந்தேகங்கள், ஐயங்கள் இங்கு எழுப்பப்படலாம். அதற்கான விளக்கங்கள் இங்கு பெறப்படும். அரசியல் ரீதியான கருத்துக்கள் பரிமாறுவதற்கான களம் தான் இது. மாற்று கருத்துக்களும் இங்கு முன்வைக்கப்படலாம். திரு கோபாலகிருஷ்ணன், இப்போ நேற்று ஒரு ட்ரெண்டை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அவசரமா மக்கள் போய் நகைகளை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. 12 மணியோட நாங்க நகை கடைகளை மூடிட்டோம்னு அறிவித்திருந்தாலும் பல இடங்களில் 12 மணிக்கு பிறகும் நடந்தது. நான் அந்த செய்திக்குள்ள போல 12 மணிக்குள் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் நகையாக மாற்றிய அந்த முயற்சி ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி நினைக்கிறீங்களா? வரவேற்கத்தக்கதா இல்லையாங்கிறது இது தனிநபரோட கருத்து. அதாவது அவர் பணம் 12 மணி வரையிலும் அது செல்லும். அது வேற இப்போ பெட்ரோல் பேங்க்ல சில பங்க்ல வாங்கினாங்க, சில பங்க்ல வாங்கல. அதை தவிர ஆஸ்பத்திரியில செல்லும், மயானத்தில் கூட அந்த கிரவுண்ட்ல கூட செல்லும் அப்படின்னுறாங்க. அதாவது அரசு தரப்பு மருத்துவமனைகள் செல்லும். நாங்கள் இப்போ அரசு தரப்பு மருத்துவமனைகள் அது போலாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்ன ஆகுமோன்ற ஒரு பீதி பிரசிடென்ட் கூட சொன்னாரு, பீதி அடைய வேண்டாம் என்று. இருந்தாலும் மக்களிடம் ஒரு வித பரபரப்பும் பீதியும் இருந்தது. சரி, அவங்க வந்து கல்யாணத்துக்காக அடுத்த நாள் வாங்க வேண்டியதாக கூட இருந்திருக்கலாம், அதை இன்றே வாங்கிடலாம் என்று வாங்கியிருக்கலாம். என்னன்னா, தங்க நகைகளாக வாங்கிவிட்டால் அது ஏதோ வேற வித வடிவத்துல வந்துரும் நினைக்கிறாங்க. அதுல ஒன்னும் இது கிடையாது. என்னன்னா, நீங்க தங்க நகைகள் எத்தனை மதிப்புக்கு வாங்கி இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்க கணக்கு காட்டணும். ஒரு வருஷத்துல நீங்க தங்க நகைகள் செல்லாதுன்னு ஒரு வார்த்தையை போட்டதுக்கு அப்புறம் மக்களுக்கு என்னன்னா, அதையெல்லாம் தங்க நகையா மாத்திட்டோம்னா சேஃப். ஆனா அந்த தங்க நகைகளுக்கான சோர்ஸையும் அக்கவுண்ட்ல காட்டிட்டா பிரச்சனை இல்லை. நிறைய சந்தேகங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த ஒட்டுமொத்த பரிவர்த்தனை பல்லாயிரம் கோடிகளை மாற்றுவது, அதற்கான வழிகள் எல்லாம் ரொம்ப எளிதாக இருக்கும்போது இது மறுபடியும் சிறு குறு வியாபாரிகள், இல்ல சாமானிய மக்கள், இவர்களை தான் இது பாதிக்க போகுது அப்படின்னு திரு சிபி கிருஷ்ணன் சொல்வதோடு நீங்க உடன்படுறீங்களா? இது ஒரு தவறான கண்ணோட்டம். நண்பர் கூட ஒரு தகவல் சொன்னாரு, இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் மென்ஷன் பண்ணி எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் வங்கிகள் மூலம் பணம் அனுப்பலாம், ஆர்டிஜியில் பணம் அனுப்பலாம் என்று. அப்படி அல்ல. உண்மையின் நிலை என்னவென்றால், கடந்த 4-5 ஆண்டுகளாக 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஒரு தனிப்பட்ட நபர் கணக்கில் ஏற்படுமையானால் உடனே அந்த செய்தி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு போகிறது. குறிப்பாக பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நிதித்துறை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதற்கான மேல் நடவடிக்கையும் மேடம் சொன்னது போல ரெய்ட்ஸ் எல்லாம் கூட நடக்கிறதெல்லாம் இந்த வகையில் தான் நடக்குது. எந்த அளவுக்கு வங்கித்துறை மூலமாக எந்த அளவுக்கும் பணம் பரிமாற்றம் கண்டுகொள்ளப்படவில்லை என்பது ஒரு தவறான பதிவு. அதை அது ஒரு திட்டம், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய், அது வாலண்டரி திட்டம் என்றது ஒரு தனிப்பட்ட திட்டம். என்னோட கேள்வி என்ன, இது 365 நாட்கள். நேற்றுக்கு பிரதமர் மோடியே வந்து அதனுடைய எண்ணிக்கையில அறிவிச்சிருக்காரு. 68,000 கோடி ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றேன். என்னோட கேள்வி என்னன்னா, வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம்ன்றது
பனிஷ்மெண்டா ரிவார்டா? சரி, நேர் இது ஒரு மெக்கானிசம். இல்ல, ஒரே நிமிஷம், நேர் ஒருத்தர் இருக்காரு, அவரிடம் பேசலாம். மாலதி என்கிற நேர் இருக்கிறாங்க, அவங்களிடம் பேசலாம். மாலதி, உங்களுடைய சந்தேகம் என்ன? மாலதி வணக்கம். போட முடியாது, இல்லனா இல்ல அப்படி சொல்றாங்க. மாலதி, மறுபடியும் உங்க சந்தேகத்தை கேளுங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு வேலை செஞ்சுட்டு ஆளுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 500 ரூபாய் கொடுத்தா அவங்களும் வாங்க மாட்டேங்கிறாங்க, சில்லறையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாலதி, கொஞ்சம் தெளிவா உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நீங்க என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றத்துல பிரச்சனை இருக்கு? சார், உள்ளிக்கோட்டை பெட்ரோல் பேங்க்ல போய் பெட்ரோல் போட போனா 500 ரூபாய்க்கு தான் போடுவோம், 500 ரூபாய்க்கு குறைஞ்சு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுவும் ஒரு ஒரு வகையான தினசரி பிரச்சனையாகவே மாறி இருக்கிறது. திரு கோபாலகிருஷ்ணன், இந்த விஷயம் தான். நேற்றைக்கு பிரதமருடைய அறிவிப்பிலேயே பெட்ரோல் பங்க்ஸ்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த சில மணி நேரங்களே நம்ம செய்தியாளர்கள் களத்துக்கு போனாங்க, அங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தாண்டி பல இடங்கள் பங்க மூடிட்டாங்க. அதான் கேக்குறேன், அந்த நிறுவனங்கள் இல்ல, நான் என்ன கேட்க முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன். அந்த நிறுவனங்களுக்கு இதை வாங்குவது என்ன சிக்கல் இருக்க போகுது? சிக்கலே கிடையாது. ஏனென்றால் நிறுவனங்கள் தனி மட்டுமல்லாமல் தனிநபர் கூட இன்று ஒரு நாள் வங்கி விடுமுறை, நாளையிலிருந்து அவர்கள் பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் 500 ரூபாய் நோட்டுகளையும் 1000 ரூபாய் நோட்டையும் தங்கள் கணக்குகளில் செலுத்தலாம். தனிநபருக்காவது ஒருவருக்கு கணக்கு இருக்கலாம், ஒரு கணக்கு இல்லை என்ற கொஸ்டின் வருகிறது. நீங்கள் குறிப்பிடும் நிறுவனங்களுக்கு கணக்கு இல்லாத நிறுவனமே இருக்க முடியாது. ஒரு பங்குக்குன்னா டெஃபினட்டா ஒரு கணக்கு இருக்கும், அந்த கணக்கில் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது தேவையில்லாத ஒரு அந்த ஒரு ஏதோ இந்த பணம் இதோட ஒழிந்து விட்டது, மறுபடியும் அதற்கு வேல்யூ இல்லைங்கிற அந்த ஆரம்பத்தில் பேசினமே அந்த மனப்பான்மையினால் சாமானிய மக்களுக்கு இருந்தா சரி, நிறுவனங்களுக்கு இருக்கும்போது அதுல வேற ஏதாவது பிரச்சனை கூட ஓவர் அமௌண்ட் அக்கவுண்ட்ல வந்து நிறைய பணம் சேருங்கிற மாதிரி சிக்கல் வருமா? அந்த அப்படி ஒரு நிறுவனம் செய்யும் பட்சம் கண்கூடாக பார்த்தோம். பெட்ரோல் பங்க் தான் ரொம்ப அடிபட்ட விஷயம். அவர்கள் நிச்சயமாக மீத பணத்தை கொடுத்திருக்க வேண்டும், 12 மணி வரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது செய்யாதது ஒரு விதி மீறல், விதி மீறல் என்றுதான் சொல்ல வேண்டும். திருப்பி சேஞ்ச் கொடுக்கும்போது 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகள் தேவைப்படக்கூடிய அளவு இல்லாமல் கூட ஒரு சில நிறுவனங்கள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே மனசுல அந்த பயம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த சிக்கல் அப்படிங்கறது இன்னும் 2 நாள்ல அது சரியா போயிடும். அஸ்ரஃப் அலி என்கிற நேயர் இருக்கிறார். அஸ்ரஃப் அலி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம். ஹலோ வணக்கம் அஸ்ரஃப் அலி, உங்க சந்தேகம் என்னங்கறத கேளுங்க. அதாவது சார், நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு வந்து கருப்பு பணத்தை கொண்டு வரணும் இந்தியாவுக்கு அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்கு. அஸ்ரஃப் அலி, உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தா பதிவு செய்யுங்க, கருத்துக்கள் பதிவு செய்து நம்ம வேறொரு தளத்துல பேசலாம். ஏன்னா நிறைய மக்கள் பல்வேறு ஐயங்களோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் பிரத்யேகமான சந்தேகம் இருக்கா? இல்ல சார், சந்தேகம் தான் சார். அதாவது இது ஒரு 100 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல 100 கோடி பேரே குழப்ப செயலாதான் இருக்கு. இது சில பேர் தான், சில லட்சம் பேர். அதை உங்களை கருத்தை எடுத்துக்கிறேன். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, இவ்வளவு லார்ஜஸ்ட் வால்யூம், ஒரு 100-120 கோடி மக்கள் இருக்கிற இதுல இப்படி ஒரு மெஷர் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 100 கோடி பேர் இருக்கிற இடத்துல தானே அந்த ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் போன்ற பல விஷயங்கள் வரும்போது ஒன் ஆஃப் தி எக்கனாமிக் ரிஃபார்மாக இது ஏன் பார்க்க கூடாது? இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நிறைய இதுல வந்து குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. என்னன்னா, வங்கி கணக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நீங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி கொடுத்துட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகல, நாளைக்கு வந்துடும் வச்சுங்க. ஃபார்ம் கொடுத்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாவை யார் கொடுத்தாங்கன்னு பதிவு பண்றதுக்கான தான் மெக்கானிசம் இருக்கா? இப்போ நீங்க வந்து 4000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக நீங்க 2-4 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தா 40-100 ரூபாய் நோட்டு கொடுக்கணும், அவங்க ஐடி கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ இந்த நோட்டில் கள்ள நோட்டை தடுப்பதுன்றது ஒரு ஆஸ்பெக்ட். அதை தாண்டி இந்த ஐடியோ மற்றதோ எதுக்குன்னு புரியல நமக்கு. நீங்க கணக்கில் போடுறதுக்கு அன்லிமிட்டடா போடலான்னு போது ஏன் நீங்க வந்து ஒரு இடத்துல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஐடி கொடுக்கணும்னு சொல்றாங்க? இதெல்லாம் வந்து 4000 ரூபாய்க்கு மேல போகும்போது 4000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் நாளைக்கு. அப்படி பண்ணும்போது என்னத்துக்கு ஐடி கேட்கறாங்க? இப்ப ஐடி கேட்டாக்க நான் வந்து இன்னார் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த நோட்ல எழுதி வைக்க முடியுமா? அல்ல அந்த நோட்டை வந்து நம்பரை எழுதி அதுக்கு நேரம் அவர் ஐடி எழுதி வைக்க முடியுமா? அல்லது பின்னாடி அவரை போய் நான் பிடிக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து அதுக்கான எந்த ஸ்கோப்? இந்த மாதிரியான பல அறிவிப்புகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏராளமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனே, இந்த சிஸ்டம் இன்ட்ரோடக்ஷன்லயே பல கோளாறுகள் குழப்பங்கள் நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும், இது ரொம்ப சுலபமா பண்ணிருக்கலாம்.
நீங்க வந்து இது வந்து டிசம்பர் 30 வரைக்கும் லீகல் டெண்டர், அதுக்கப்புறம் நாங்க வித்ட்ரா பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படி டைம் கொடுக்கும்போது அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பிரதானமான கள்ளப்பணம் எல்லாம் பதுக்குவாங்க. இதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வரலாறுல இதுக்கு முன்னாடி 2 முறை முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. 2 முறை அந்த முயற்சி தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்ன? தோல்வி 10,000 நோட்டு வித்ட்ரா ஆயிடுச்சு, 5,000 நோட்டு வித்ட்ரா ஆயிடுச்சு. என்ன தோல்வி எனக்கு புரியல. நீங்க வந்து உங்களுடைய நோக்கம் என்ன? கள்ளப்பணம் இருக்கக்கூடாது, அதானே? கள்ளப்பணம் இருக்கக்கூடாது. எங்க நீங்க தடுக்கணும்? தடுக்க வேண்டிய இடம் எங்க? சாதாரண மக்கள் கிட்ட புழங்கினதுக்கு அப்புறம் அந்த பணத்துக்கான வேல்யூ அவங்க இழந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த பணத்தை தடுக்கும் போது நீங்க யாரை தண்டிக்கிறீங்க? சாதாரண மக்களையா, கள்ளப்பணம் வைத்து? வேறு சில மக்கள் கருத்துக்களும் நம்மோடு இருக்கின்றன. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, அவை திரும்ப பெறப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது குறித்து மக்களிடம், சாமானிய மக்களிடம் புதிய தலைமுறை தனது கருத்துக்களை கேட்டிருந்தது. சாமானியன் குரல் என்னவாக இருக்கிறது என்பதை வரக்கூடிய இந்த பேட்டிகளின் தொகுப்பு மூலம் பார்க்கலாம். சார் வியாபாரம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா 30 ரூபாய் சாப்பிட்டா 1000 ரூபா நீட்டுறாங்க, 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டா 500 ரூபா நீட்டுறாங்க. ஸோ சில்லறை இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. இதனால் எங்களுக்கும் போய் இப்போ பக்கத்து பெட்ரோல் பங்கில் போய் சில்லறை கேட்டால் பெட்ரோல் போட்டு சில்லறை தரேன்றாங்க. போட்டு 60 ரூபாய்க்கு சாப்பிட்டு 1000 ரூபா நோட்டை கொடுத்தேன். 1000 ரூபா நோட்டை வந்து கொடுத்துட்டு திருப்பி அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேறு காசு இல்லை என்கிட்ட. வேறு காசு இல்லைன்னுமே அப்போ வந்து மறுபடியும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு பணம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு நான் வந்து திருப்பி வந்து போகலாம்னு இருக்கேன். அதனால் பணத்தோடு உட்காந்துருக்கேன். இது வந்து ஒரு கருப்பு பணத்தை முடக்கிறதாகவும் அடுத்து கள்ள நோட்டு புழக்கத்தை தடுக்கிறதா ஒரு விஷயம். இந்த விஷயம் இவ்வளோ சடனாக பண்ணாதான் மக்களுக்கு ஒரு பயமும் எச்சரிக்கையும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதில் சில சிரமங்கள் இருக்கலாம், அதை மக்கள் வந்து நாட்டுக்காக தயங்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நேற்று நைட்லேருந்து போயிட்டு இருந்தோம்னா ஃபுல்லாக சேஞ்ச் காலி. இருக்கிறது மிஞ்சி போனால் 1000 to 5,500 வந்தால் கிடையாது கையில். இப்போ கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். 7 மாதம் 11-10 மணிக்கு நம்ம நியூஸை பார்த்துட்டு நைட்லாம் தூக்கல. 1000 நோட்டு 500 நோட்டு மாறாதுன்னு. சரி வாங்கினா வாங்குவாங்களா இல்லை வாங்கலாம் தெரிஞ்ச கடைங்களை வந்து கடனாக வாங்கிட்டு போகலாம், நாளைக்கு அதுக்கு அடுத்தது என்ன ஆகுமோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். நேற்று நைட்டு வந்து கையில் அவருக்கு 500 ரூபா இருக்குது. அவருக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு பைசா இல்லை. 100 ரூபா கொடுங்கப்பா, இதை வச்சுக்கிட்டு நான் நாளைக்கு தரேன் அப்படின்ற ஒரு நிலைமையாக இருக்குது. மத்திய அரசாங்கத்தோட இந்த திடீர் அறிவிப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எல்லாருக்கும். திரு சி.பி. கிருஷ்ணன், நுணுக்கமான பிரச்சனைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன ஏரியாஸ். ஏன்னா நம்ம வந்து 96% அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் இருக்கக்கூடிய ஒரு இதில் பேமெண்ட் மோடுங்கிறதும் கையில் கொடுக்குற பிசிக்கல் கேஷாக தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை கொடுத்து விடும். கொண்டு போய் நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது வேறு வகையான சிக்கல்கள் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேறு வகையான இது இப்போ அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ல இப்போ ஒரு கூலி தொழிலாளர் இருக்காரு, அது வரும் நிச்சயமா. என்ன தெரியுமா, நம்ம வந்து மேடம் கூட சொல்றாங்க ஜன்தன் அக்கௌண்ட் 24 கோடி ஓப்பன் ஆயிருக்குன்றது உண்மை. அதில் வந்து ஒரு 10-12 கோடி கணக்கில் வந்து ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குன்றது உண்மை. இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லிட்ரஸி லெவல், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சூழல்லேருந்து இது வருது. நீங்கள் வந்து 64% லிட்ரஸி லெவல் இருக்க ஒரு நாட்டில் 100% வங்கி கணக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு முரணான ஒரு செயல். அதே போல் இன்னைக்கு அவங்க இந்த அறிவிப்பை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா போன்ற நாடுகளில் இன்னைக்கும் டிஜிட்டலாக ஆக்க முடியல, கரன்சி தான் புழக்கத்தில் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. அப்படி வரும்போது இந்த அறிவிப்பெல்லாம் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்லும்போது இந்த கருப்பு பணத்தை ஏதோ ஒழிச்சிட்டு போகிறான்ற மாதிரியான ஒரு பிரமை மக்கள் மத்தியில் இருக்கலாம். நீங்கள் 15 லட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டுறேன்னு சொன்னார், அது என்னாச்சுன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, பேங்க்ல 500 கோடி ரூபாய் கடன் வாங்கி வசதி இருந்தும் திருப்பி கட்டாதவர்கள் பெயர்களை வெளியிடுங்கன்னு. ரிசர்வ் பேங்க் முடியாதுன்ட்டாங்க, சீல்டு கவரில் தான் கொடுத்தாங்க. திரும்ப வந்து அக்டோபரில் வந்தது. கவர்மெண்ட் அட்வொகேட்டும் சரி, ரிசர்வ் பேங்க் அட்வொகேட்டும் சரி, அவர்கள் பெயரை வெளியிட தயாராக இல்லை. கிட்டத்தட்ட 1,75,000 கோடி ரூபாய் இந்த 4 வருஷத்துல வங்கிகளுடைய வராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய பட்டியலை கொடுங்கன்னு கேட்கறாங்க, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் கொடுக்காத அரசா கருப்பு பணத்தை ஒழிச்சு விட முடியும்? அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு. பேசலாம். பானு, உங்களோட சந்தேகம் என்ன? ஏன்னா எங்க பொண்ணு மேரேஜுக்காக ஒரு 3 லட்சம் வச்சிருக்கேன், என்னப்பா பண்றது? ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி, ரொம்ப அடிப்படையில் வரக்கூடிய ஒரு கவலை. வந்து மண்டபம் வந்து கேஷா வாங்குறாங்க, நீங்க பிளாக் மணின்னு சொல்றீங்கல்ல, மண்டபம் நீங்க பாத்தீங்கன்னா
சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அதுக்கான ஒரு பதிலோட சேர்த்து அவங்க ஐயத்தையும் சொல்லுங்க. ரொம்ப கீழ் லெவல்ல இருந்து ரொம்ப கஷ்டங்க. அதாவது என்னன்னா அவங்க கஷ்டம்னு சொல்லாதீங்க சார், தயவு செஞ்சு. அவங்க ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. இதுல கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கம்மா. நீங்க உங்களோட வங்கி கணக்கு இருந்ததுன்னு சொன்னா, உங்களோட ஆதார வங்கி கணக்கு இருந்தா நீங்க பணத்தை அதுல செலுத்தலாம். நீங்க குடுக்கறதும் அதே மாதிரிதான். மண்டபத்துக்கோ இல்ல நகை வாங்கும் போதோ கொடுக்கும் போது அதை நீங்க செக்கா கூட பேங்க்ல கேட்டீங்கன்னா செக் புக் உடனே கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கேட்கலாம். நீங்க இப்ப அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்ல திருமணத்துக்கு திட்டமிட்டு இருக்கீங்களா, இல்ல சேமிப்பு அப்படின்னு அந்த 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்களா? அடுத்த மாசமா? வரக்கூடிய அடுத்த மாசம் திருமணத்தை வச்சிருக்கீங்களா? நீங்க உங்க மண்டபம் இல்ல மற்ற விஷயங்களுக்கு செக்கா இல்ல அக்கவுண்ட் மூலமா ஒரே நிமிஷம் கோபாலகிருஷ்ணன் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார். கணக்கு இல்லாத பட்சத்தில், கணக்கு இருந்தால் செக் கொடுக்கலாம். கணக்கு இல்லாத பட்சத்தில் யார் வேண்டுமானாலும் வங்கியில் சென்று ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்னு ஒன்று வாங்கலாம். அந்த டிமாண்ட் டிராஃப்ட் கொடுத்தா அவங்க சந்தோஷமா வாங்கிப்பாங்க. ஏன்னா செக்கை விட செக்காவது ரிட்டர்ன் ஆகும். டிமாண்ட் டிராஃப்ட் வங்கி கொடுக்கிறது. அதனால இந்த அந்த அம்மையாரோட சந்தேகத்துக்கு டிமாண்ட் டிராஃப்ட் வாங்கி கொடுக்கிறது மிக மிக ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணமே ஒட்டுமொத்தமா மதிப்பு இல்லாம போயிருங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு ஆதாரம். இது ரொம்ப சிம்பிளா, நீங்க அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்க, 2 நாள்ல அவங்க வங்கி கணக்கு ஆரம்பிக்கலனாலும் புதுசா ஆரம்பிச்சு அதை கொடுத்துடலாம். அந்த பணம் அவர்களுக்கு அப்படியே இருக்கும். அப்படி உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? நீங்க வங்கியில கணக்கு எதுவும் வச்சிருக்கீங்களாமா? இருக்குமா. எந்த வங்கியில் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியில உங்க பணத்தை நீங்கள் செலுத்தி அங்க காசோலை மூலமா கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க, உங்க கிட்ட இருக்கிற பணத்தினுடைய மதிப்பு எதுவுமே ஆகல. அந்த 3 லட்சம் ரூபாய் அப்படியே தான் இருக்கு. நீங்க வச்சிருக்க ரூபாய் நோட்டு தான் மாறுது. அதற்கான விளக்கத்தை தான் இங்க இருக்கவங்க கொடுத்திருக்காங்க. அழைப்பு வந்ததுக்கு நன்றி. அடுத்ததாக மற்றும் ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம். சரத்பாபு என்கிற நேயர் பெங்களூர்ல இருந்து இருக்கிறார். சரத்பாபு, உங்களுடைய சந்தேகம் என்ன? என்னோட சின்ன கிளாரிபிகேஷன் தான், டவுட் இல்ல. இப்ப ஆக்சுவலா பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா பணம் வாங்கலாம். ஆக்சுவலா இப்ப நான் ப்ராப்பரா பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, பில் வச்சு கரெக்டா டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கேன்னா, என்கிட்ட ஒருத்தர் 500 ரூபாய் கொடுக்குறாருன்னா அதை வாங்கி என்னோட கணக்குல போட்டா அது செல்லும் இல்லைங்களா? நிச்சயமா அது செல்லுங்கிறத அவங்க கொடுத்துட்டு இருக்க விளக்கமும் இல்ல. நீங்க வாங்கலாம், நீங்க முறையான அக்கவுண்ட் வச்சிருக்கும் பட்சத்துல எந்த விதமான சிக்கலும் இல்லாம வாங்கிக்கலாம். அன்அக்கவுண்டட் மணினா தான் பிரச்சனை. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப லீகல் டெண்டர்ல நம்ம மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நாளைக்கு நீங்க பேங்க்ல தான் செலுத்த முடியும் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட வாங்கி அதுக்கான கூட்ஸோ சர்வீசஸோ கொடுத்துட்டு பேங்க் கணக்குல செலுத்தலாமே அப்படின்னு சொல்றாரு. இன்னவே நான் கூட லீகல் டெண்டரா அக்செப்ட் பண்ணலாமேன்னு கேக்குறாரு. அதுக்கு எந்த தடையும் இருக்கிறதாக இந்த அறிவிப்புல எங்கே இல்ல. இல்ல யார் அது மீண்டும் அதாவது ஒரு நேர் தனது விளக்கத்தை பதிவு செய்யற, அதுவும் இங்க இருக்கக்கூடிய பல மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என நம்புவோம். பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொண்டு வங்கியில் செலுத்தக்கூடிய பணியை நீங்களே யாரிடமிருந்து பணத்தை பெறுகிறீர்களோ அதற்கான விஷயங்களை கொடுத்து விட்டு அந்த பணத்தை நீங்கள் வங்கிகளில் செலுத்திக் கொள்ளலாம் என்பதுதான். அடுத்தாக சரவணன் என்கிற நேர் இருக்கிறார். சரவணன் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சரவணன் வணக்கம். சரவணன் இணைப்பில் பிரச்சனை இருக்கு. ஒரு நுணுக்கம் இருக்கு. அதாவது டெக்னிக்கலா இருக்கிறது வேற, பிராக்டிக்கலா இருக்கிறது வேற. அவர் என்ன சொல்றாரு, அந்த பணத்தை நான் கூட வாங்கிக்கலாம்னு நியாயமா சட்டப்படி விதிமுறைப்படி நேற்று ராத்திரி 12 மணிக்கு பிறகு அதை வாங்க முடியாது. ஏனென்றால் அந்த பணம் லீகல் டெண்டர் இல்லை என்பதுதான் நிலைமை. ஆனால் அதற்கு மாற்றாக அந்த பணத்தின் மதிப்பு போய்விடவில்லை. அதை நீங்கள் வங்கியில் செலுத்தி வங்கி கணக்கில் வந்த பிறகு அதை நீங்கள் அங்கதான் நான் கேட்கிறேன். இப்ப நேத்து நகைக்கடை உரிமையாளர் சங்கத்துல ஜெயந்த்லால் சலானி தொலைபேசி இணைப்புல வந்தார். நேற்று இதே செய்தி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இன்று அதாவது நேற்று 12 மணிக்கு 12:01 இருந்து நாங்க வாங்க மாட்டோம், 50 ரூபாய் 100 ரூபாய் கொண்டு வாங்க, கிரெடிட் கார்டு கொண்டு வாங்க, டெபிட் கார்டு கொண்டு வாங்க, செக் கொண்டு வாங்க, டிடி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு நிறுவனம். அப்ப தனிநபர்கள் பரிமாறிக்கலாமா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பரிமாறுவது ஒரு சட்டத்தின் கண்களுக்கு வராது என்ற முறையில் அவர்களுடைய அட் தேர் ஓன் ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணலாமே தவிர, அந்த ஸ்பிரிட் ஆஃப் த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பிறகு அது பரிவர்த்தனைக்கு உட்பட்டது அல்ல. இல்ல நான் அதுல ஒரு அளவான பணம் இருக்கு. இப்ப நான் ஒரு 2000 ரூபாய் எனக்கு ஒருத்தர் தர வேண்டியது இருக்கு அப்படின்னா அவர் 500 நோட்டு தராரு, அதை வாங்கி நான் என் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். ஆனா அது அளவு மீறிய தொகையாக இருக்கும் போது என்ன செய்வது? அது யாரிடம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு மீறிய தொகை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வங்கிக்கு நேராக சென்று வங்கியில் டெபாசிட் செய்யலாம். சரி, வங்கி பரிமாற்றத்தின் மூலமாக மாத்தி எனக்கு பணத்தை கொடுத்துடலான்றீங்க. மாற்றலாம்.
சரி, நம்ம இல்ல, தொடர்ந்து அவர் உண்மையாவே சொன்னது என்னன்னா, நீங்க அந்த அவரோட கருத்து பீதி அடையக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்ல. நேத்து நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு நான் அதுக்கான பணத்தை கொடுக்கணும் அந்த நிறுவனத்துக்கு, கடைகளுக்கு. கடைகள் வாங்கிட்டு நாங்க இந்த பணத்தை வந்து இதுல இந்த இல்ல, அங்கதான் அவர் சொல்றாரு இல்லையா, நீங்க லீகலா கடைகள் வாங்க முடியாது, டெக்னிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் படி லீகலா வாங்க முடியாது, தனிநபர்கள் பரிவர்த்தனை பண்ணிக்கலாம், தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வாங்க முடியாது. நிறுவனங்கள் அதை வாங்குவது என்பது கிரெடிட்ல வந்து ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குன்னா கிரெடிட் பீரியட் இன்னையோட முடியுது, நான் செட்டில் பண்ணனும்னா செட்டில் பண்ண முடியாது, நான் என் அக்கவுண்ட்ல போட்டு அக்கவுண்ட் மூலமா செட்டில் பண்ணனும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும்.